இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய மிக முக்கியமான தகவல்களில் ஒன்று என்னன்னா, செவ்வாய்க்கிழமை மாலை ஆகிற போது அமெரிக்காவுடைய காங்கிரஸ்ல ஒரு வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. அமெரிக்காவுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு மத்தியிலே கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய வாக்கெடுப்பு அது எதை கோரியது என்று சொன்னால், ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவினுடைய இராணுவ நடவடிக்கையை ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று சொல்லியும், மீண்டும் ஈரானுக்கு எதிராக தாக்குதல்களை நடத்துவதாக இருந்தால் கண்டிப்பாக பாராளுமன்றத்தின் காங்கிரசினுடைய அனுமதியை பெற வேண்டும் என்பதும் தான் அந்த தீர்மானத்தினுடைய முக்கிய விவகாரமாக இருந்தது. இந்த தீர்மானம் ஆல்ரெடி பிரதிநிதிகள் சபையில சமர்ப்பிக்கப்பட்டிருந்த நிலையில அதுல பாஸ் ஆகி இருந்தது. தற்போது மீண்டும் காங்கிரஸ்ல சமர்ப்பிக்கப்பட்ட போது காங்கிரசிலும் ஒட்டுமொத்த ஆதரவை பெற்றிருக்கிறது. ஒரு முக்கியமான விவகாரமாக இது காங்கிரசினுடைய அனுமதியை பெற்று வெற்றிகரமாக முடிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பை நான் ஈரானை தாக்குவேன்னு இனி வாயில சொல்லலாமே தவிர, திரும்ப அவர் ஈரான் மீதான ஒரு தாக்குதலை நடத்துவதாக இருந்தால் அவர்களுடைய பாராளுமன்றத்தின் அனுமதி கோராமல் நடத்த முடியாது. இதே நேரம் இந்த தீர்மானம் கொண்டு வரப்படுறதுக்கு முன்னாடியே அமெரிக்காவுக்குள்ள அவர்களுடைய எம்பிமாரே செய்த பிரச்சாரங்களுடைய செய்திகளை கூட நம்ம பார்க்க முடியும். எந்த ஒரு இலக்கையுமே ஈரானுக்குள் நம்முடைய இராணுவம் அடையவில்லை என்பதை அவர்கள் அத்தனை பேருமே ஒப்புக்கொள்கிறார்கள். ஈரானுக்குள்ள போகும்போது ஈரானுடைய செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை நாங்க அழிப்போம்ண்டாங்க, அதை அவர்களால் அழிக்க முடியவில்லை. ஈரானுடைய இராணுவத்தை வீழ்த்தி, ஈரானுடைய அரசை வீழ்த்தி ஆட்சியை கைப்பற்றுவோம் என்றார்கள், அதையும் அவர்களால் செய்ய முடியாமல் போய்விட்டது. ஈரானுடைய சில தலைவர்களை கொன்றதை தவிர எந்த ஒரு முன்னேற்றமும் அவர்களால் பெற முடியவில்லை என்பதை இன்றைக்கு அமெரிக்காவுடைய காங்கிரஸே வெளிப்படையாக ஒப்புக்கொண்டிருக்கக்கூடிய செய்தியில தான் இந்த தீர்மானம் வெற்றிகரமாக நிறைவேறி இருக்கிறது. எனவே அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு ஏற்பட்ட ஒரு பெரிய பின்னடைவாக இந்த பின்னடைவை நம்ம பார்க்க முடிகிற அதே நேரம் இதனுடைய விளைவு எப்படி இருக்கிறது என்று பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆல்ரெடி இஸ்ரேலை உலக அளவில் அத்தனை பேரும் வெறுக்க ஆரம்பித்து விட்டார்கள். யூதர்கள் மேல அவ்வளவு வெறுப்பு தட்டி கொண்டு இருக்கிறது. காரணம் என்னன்னா, சண்டை பிடிக்காமலே இருக்க மாட்டேங்கிறாங்க, எப்ப பாரு சண்டை பிடிக்கிறாங்க என்று சொல்லி எல்லா நாடுகளிலும் அநியாய யுத்தத்தை இவர்கள் தான் தோற்றுவிக்கிறார்கள் என்கிற நிலைப்பாடு வந்திருக்கக்கூடிய சூழல்ல நவம்பர் மாதங்கள்ல அமெரிக்காவில் பொது தேர்தல் நடைபெற இருக்கிறது. இந்த தேர்தலுக்கு தயாராகி கொண்டிருக்கிறது அமெரிக்காவினுடைய கட்சிகள். இந்த நிலையில தான் உள்கட்சி தேர்தல்கள் நடைபெறுகிறது. நமக்கு தெரியும், ஆல்ரெடி நியூயார்க்கினுடைய நகர மேயராக ஜஹரான் மம்தானி போட்டியிட்ட நேரத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பே அதற்கு எதிராக பல பேச்சுக்களில் கலந்து கொண்டிருந்தார், பிரச்சாரங்களில் கலந்து கொண்டிருந்தார். ஆனாலும் நியூயார்க்கினுடைய மேயராக, முதல் இஸ்லாமிய மேயராக, முஸ்லிம் மேயராக ஜஹரான் மம்தானி தேர்வு செய்யப்பட்டிருந்த நிலையில ஜஹரான் மம்தானியினுடைய ஆதரவு பெற்ற பல பேர் தற்போது எதிர்வருகிற பொது தேர்தலில் போட்டியிடுவதற்கான வேட்பாளர் போட்டியில வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக ஜஹரான் மம்தானி ஆதரித்து பேசிய கிட்டத்தட்ட 4 அல்லது 5 பேரு முழுவதுமாக பாலஸ்தீன ஆதரவு போராட்டக்காரர்களாக அமெரிக்காவுக்குள் அறியப்பட்டவர்கள். அந்த 5 பேருமே தற்போது எதிர்வருகிற தேர்தல்களில் போட்டியாளர்களாக, வேட்பாளர்களாக நிறுத்தப்படுவதற்கான போட்டியில வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் தோற்கடித்த அத்தனை பேருமே இஸ்ரேலிய ஆதரவாளர்கள். உள்கட்சி தேர்தல் நடைபெற்றிருக்கிறது, இஸ்ரேலை ஆதரிச்சவங்க தோற்றிருக்கிறாங்க, இஸ்ரேலுக்கு எதிராக பாலஸ்தீனத்தை ஆதரித்தவர்கள் ஜெயித்திருக்கிறார்கள் என்பதே யூஎஸ் லாபி, இஸ்ரேலுடைய யூத லாபிக்கள் அமெரிக்காவில் தோல்வி அடைந்திருக்கின்றன என்பதை வெளிப்படையாக காட்டுகிறது. எனவே இந்த தோல்வி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய தேர்தல் தோல்வியாக மாறும் என்பதுதான் தற்போது இருக்கக்கூடிய ஒரு ட்விஸ்டாகவே மாறி இருக்கிறது. இந்த சூழல்ல தான் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகள்ல ஈரானுடைய அதிபர் மசூத் பெசக்ஷியன் ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டிருக்கிறார். அதுல அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஈரான் தற்போது சர்வதேச அளவில் சக்தி வாய்ந்த கண்ணியமிக்க ஒரு நாடாக மாற்றம் பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லி ஈரானுடைய அதிபர் மசூத் பெசக்ஷியன் பேசுகிறார். அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதல்களுக்கு தாக்குதல் நடத்திய 2 நாடுகளுமே கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத அளவுக்கு எங்களுடைய நாட்டின் ஆயுதப்படைகள் பதிலடி தாக்குதல்களை நடத்தி இருந்தது. எனவே எங்களுடைய பதிலடி தாக்குதல்களை அவர்களால் எதிர்கொள்ள முடியாமல் போய்விட்டது. எனவேதான் நாங்கள் மிக பாரிய ஒரு வெற்றியை பெற்றிருக்கிறோம். ஈரான் இப்போது உலகம் முழுவதுமே ஒரு சக்தி வாய்ந்த நாடாக அறியப்படுகிறது. அது உண்மைதானே, யதார்த்தம் தானே. மத்திய கிழக்கினுடைய வல்லரசாகவே மாற்றம் பெற்றிருக்கிறது ஈரான் என்பதை தெளிவான வார்த்தைகள்ல சொல்லக்கூடிய மசூத் பெசக்ஷியன் அவங்க
ஈரான் கண்ணியமிக்க தேசமாகவும் தற்போது சர்வதேச அளவிலே பார்க்கப்படுகிறது. 3 நாட்களுக்குள்ளாக ஈரானுடைய இஸ்லாமிய குடியரசை அழித்து விடுவோம், எங்களுடைய படைகளை கொண்டு புதிய ஒரு ஆட்சியை நிறுவுவோம் என்று சொல்லிக்கொண்டு உள்ளே வந்தார்கள். உள்ளே வந்தவர்களுக்கு எங்களுடைய ஆயுதப்படைகள் கொடுத்த பதிலடி உச்சமான பதிலடியாக இருந்தது. எதிரிகள் ஒருபோதும் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு மாபெரும் வெற்றியை ஈரான் சுவீகரித்திருக்கிறது. எதிரிகளை ஒரு மாபெரும் தோல்விக்கு தள்ளி இருக்கிறது. யுத்தத்தின் தொடக்கத்தில் ஈரான் முழுமையாக சரணடைய போகிறது அப்படின்னு சொல்லி அமெரிக்க அதிபர் சொல்லிக்கொண்டே இருந்தாரு, எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாரு. ஆனால் இப்ப நிலைமை ஈரானோடு அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்டேட்மெண்டாக இந்த ஸ்டேட்மெண்ட்டை அவர் சொல்லி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இப்படியான ஒரு நிலையில தான் ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அராக்சியோடு பேசி இருக்கக்கூடிய இத்தாலியினுடைய வெளிவிவகார அமைச்சர் அவர்கள் ஈரானுக்கு எதிரான அமெரிக்க தாக்குதல்களின் போது இத்தாலியில இருந்த எந்த ஒரு இராணுவ தளங்களும் ஈரானை தாக்குவதற்கு பயன்படுத்தப்படவில்லை என்பதை திட்டவட்டமாக சொல்லி இருக்கிறார். ஆல்ரெடி இத்தாலியினுடைய அதிபருக்கும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கும் இடையில ஒரு பெரிய இன்டர்னல் வாரே போய்கிட்டு இருக்குது. ஏன்னா இத்தாலி ஆல்ரெடி சொல்லிட்டாங்க ஈரானை தாக்குறதுக்கு எங்க பேஸ் எதையுமே பயன்படுத்தக்கூடாதுன்ட்டாங்க. அந்த கோபத்துல இருந்தவர் இத்தாலியினுடைய அதிபரை எப்படியாவது கேவலப்படுத்தணும், அசிங்கப்படுத்தணும்னுக்கிட்டு என்ன பண்ணாருன்னா ஒரு ட்விட்டர் 2 நாளைக்கு முன்னாடி போட்டுவிட்டாரு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். அதுல என்ன சொல்லிட்டாருன்னா, இத்தாலியினுடைய பிரதமர் அவங்க ஒரு பெண்ணாக இருக்கிறதுனால என்னோட புகைப்படம் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டாங்க, அவங்க என்னோட நின்று போட்டோ பிடிக்கிறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப ஆர்வம் அப்படின்னெல்லாம் கேவலமாக பேசிட்டாரு. உடனே அதற்கு பதிலளித்திருக்கக்கூடிய இத்தாலி, எந்த விதத்திலும் உங்களோடு புகைப்படம் எடுக்கிற தேவை எனக்கே கிடையாது, எனக்கு இருக்கக்கூடிய மக்கள் செல்வாக்கு என் நாட்டுக்குள்ள இருக்குது, உங்க கூட நான் எதுக்குப்பா போட்டோ எடுக்கணும்னு சொல்லி பதிலடிய கராராக காரசாரமாக கொடுத்து விட்டார் இத்தாலியினுடைய பிரதம மந்திரியும். இப்படியான ஒரு சூழல்ல தான் இத்தாலி மேல ஏன் அமெரிக்காவுக்கு இவ்வளவு காண்டாக இருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னா, இந்த யுத்தத்துல ஈரானை தாக்குவதற்கு இத்தாலி தன்னுடைய எந்த ராணுவ பேஸையும் கொடுக்கல. அதை நினைவூட்டி இருக்கிறார் இத்தாலியினுடைய ஃபாரின் மினிஸ்டர், ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சி இடத்துல. எனவே நாங்கள் உங்களுக்கு எதிரானவங்க அல்ல என்பதை சொல்லி இருக்கிற அதே நேரத்தில் ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவினுடைய தாக்குதல்களுக்காக தன்னுடைய விமான தளங்களை பயன்படுத்தியது தொடர்பாக ஆல்ரெடி அமெரிக்கா சொன்னது பொய் என்பதையும் இந்த விவகாரத்திலே அவர்கள் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இப்படியான ஒரு சூழல்ல தான் அமெரிக்கா ஈரானுடைய தடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சொத்துக்களை விடுவிக்கும். அந்த சொத்துக்களுக்கு பதிலாக ஈரான் எங்களிடமிருந்து மருந்துகளையும் விவசாய பொருட்களையும் மற்ற தேவைகளையும் பொருளாக வாங்கி கொள்ளும், எனவே நாங்க ஈரானுக்கு பணமாக கொடுக்க போறதில்லை அப்படின்னு சொல்லி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லி இருந்தார். அந்த கருத்துக்களை இன்றைக்கு ஈரானுடைய பாராளுமன்ற சபாநாயகரும் இந்த பேச்சுவார்த்தைகள்ல முன்னணி நபருமாக இருக்கக்கூடிய முகமது பாகர் ஹலீபாப் அவர்கள் வெளிப்படையாகவே மறுத்திருக்கிறார்கள். அந்த சொத்துக்களை எப்படி மீட்க வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியும், ஒருபோதும் அமெரிக்காவிடமிருந்து பொருளாக எங்களுடைய பணத்திற்கு பதிலாக நாங்கள் எதையும் பெற்றுக்கொள்ள மாட்டோம், எங்க பணத்தை அவங்க விடுவிக்கணுங்கிறதான் பேச்சுவார்த்தையினுடைய சாராம்சமாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கக்கூடிய அதே நேரத்தில் இன்றைக்கு ஈரானுடைய புரட்சிகர காவலர் பிரிவு IRGC ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. அந்த அறிக்கையில ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக நாங்கள் சொல்லுகிற பாதையில் மாத்திரம்தான் கப்பல்கள் பயணிக்க வேண்டும், வேறு எந்த ஒரு பாதைகளிலும் கப்பல்கள் பயணிக்க கூடாது. அப்படி பயணித்தால் அந்த கப்பல்களுக்கு ஏற்படுகிற விளைவுகளுக்கு ஒருபோதும் ஈரானுடைய புரட்சிகர காவலர் பிரிவோ பொறுப்பேற்காது என்பதையும் இன்றைக்கு அவர்கள் வெளிப்படையாகவே சொல்லி இருக்கிறார்கள். எதுக்காக சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, நிறைய கன்னி வெடிகள் ஹார்முஸ் முழுவதும் பதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கன்னி வெடிகள் இருக்கக்கூடிய பகுதி இல்லாம நாங்க சொல்ற ஏரியாவில் போய்க்கிறோங்க, கன்னி வெடியில சிக்கிறீங்கன்னா நாங்க பொறுப்பில்லை என்று சொல்லக்கூடியவர்கள் சுங்க கட்டணத்திற்கு பதிலாக டோல்கேட் போட்டு ஹார்முஸ்ல 60 நாட்களுக்கு பிறகு டோல்கேட் போடுவோம், பணம் கட்டிட்டு தான் போகணும்னு ஈரான் வலியுறுத்தி கொண்டிருக்கிறாங்க. அது தொடர்பாக இன்றைக்கு ஓமானோடு நடந்த பேச்சுவார்த்தைகளையும் 2 நாடுகளும் ஒப்பந்தமிட்டுக் கொள்வது என்பதெல்லாம் சக்சஸ் ஆக முடிந்திருக்கக்கூடிய நேரத்துல தான் நாங்க டோல்கேட்டுங்கிறது கடல்சார் சேவை கட்டணமாக வசூலிப்போம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு அறிவிச்சிருக்கிறாங்க. டோல்கேட் தான், அதை நாங்க சேவை கட்டணம் அப்படின்னு வசூலிப்போம் அப்படின்னு இன்னைக்கு சொல்லியிருக்கிறாங்க. எப்படியோ ஹார்முஸ்ல பணம் தந்துட்டு தான் நீங்க போகணும் அப்படிங்கிறத மிக தெளிவாக ஈரான் சொல்லி இருக்கிற அதே நேரத்தில் ஈரான்ல தாக்குதலுக்கு உள்ளான அமெரிக்காவினுடைய படையை சேர்ந்தவர்கள் தொடர்பில் அமெரிக்க இராணுவமும் பென்டகனும் அமெரிக்க அரசும் பொய் சொல்லுகிறது அப்படின்னு சொல்லி அமெரிக்காவினுடைய இராணுவத்தை சேர்ந்தவர்களை இன்றைக்கு
ஊடகங்களுக்கு பேசியிருக்கிறார்கள் என்று சொல்லி அல் ஜசீரா ஒரு முக்கியமான தலைப்புச் செய்தியை வெளியிட்டிருக்கிறது. அதுல அவங்க சொல்லியிருக்கக்கூடிய செய்திகள் என்ன, ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதல்கள்ல ஒரே நேரத்தில் ஒரு கட்டத்தில் 13 அமெரிக்க ஆக்கிரமிப்பு ராணுவத்தை சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டார்கள். இதையெல்லாம் ஊடகங்கள்ல வெளியே வரவிடாம மறைச்சிட்டாங்க. அதிலும் தாண்டி நிறைய பேர் காயமடைந்திருக்கிறார்கள். காயமடைந்தவர்களுடைய காயங்களை கூட குறைத்து மதிப்பிடுகிறார்கள், குறைத்து அறிவிக்கிறார்கள். ஒருவருக்கு அமெரிக்காவுடைய ஆக்கிரமிப்பு ராணுவத்தை சேர்ந்த ஒரு படையை சேர்ந்த ஒருத்தன், அவனுக்கு மூளையில அதிர்ச்சி, மூளை அதிர்ச்சி ஏற்படுகிற இந்த யுத்தத்தினால ஒரு நோய் ஏற்பட்டிருக்கிறது தாக்கத்துல. அது மட்டுமல்லாம இந்த யுத்தத்துல பங்கெடுத்த நேரத்துல எதிர்த்தரப்புல ஈரானுடைய அட்டாக் காரணமாக காது கேட்காம போயிருக்கிறது, கண் பார்வை இல்லாமல் போயிருக்கிறது, நுரையீரல்ல மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஆனா இப்படியெல்லாம் நடந்திருக்கும் போதும் அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புல இவருக்கு எந்த விதமான கடுமையான காயங்களும் கிடையாது அப்படின்னு சொல்லி வெளியிட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் சுட்டிக்காட்டு தான் சொல்றாங்க. கண்ணு தெரியுது இல்ல, வாய் பேசுது இல்ல, ஒண்ணுமே காது கேட்குது இல்ல, இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு ஆளாயிருக்காப்ல. ஆனா சிறுகாயத்தோடு இருக்கிறார் என்று சொல்லி போட்டிருக்காங்க. இது பச்சை பொய்யானது என்று சொல்லி இன்றைக்கு அமெரிக்காவினுடைய படை வீரர்கள் சார்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பு செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரம் இன்றைக்கு ஒரு முக்கியமான செய்தி வெளியாகி இருக்கு. நமக்கு தெரியும், இந்த ஈரான் அமெரிக்க யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகள்ல ஈரான்ல மட்டுமல்லாம அனைத்து முனைகளிலும் யுத்தத்தை நிறுத்த வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு மிக பெரிய பேசுபொருளாக மாற்றப்பட்டு அதிலே ஈரான் ஜெயித்தும் இருக்கிறது. தெற்கு லெபனான் பகுதிகளில் இருந்து இஸ்ரேல் தன்னுடைய படைகளை வாபஸ் பெற போகிறது, அதற்கான முனைப்புகள் நடக்கிறது என்கிற செய்திகள் எல்லாம் வெளியாகி இருக்கிறது. இந்த நேரத்தில் எதிர்வருகிற ஆகஸ்ட் கடைசியில இஸ்ரேலுக்குள்ள தேர்தல் வரை இருக்கிறதுனால எல்லா யுத்தத்திலையும் தோத்துட்டோம் என்கிற நிலையில அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது, தேர்தலில் ஜெயிக்க முடியாது என்கிற நிலைமை ஏற்பட்டுவிடும். அதனால என்ன பாக்குறாங்கன்னு கேட்டா, இன்னும் ஒரு யுத்தத்தை ஆரம்பிக்கணும். காசாவில் ஆரம்பிக்கவும் முடியாது. ஏன்னா காசாவில் ஆரம்பிச்சோம்னா ஏற்கனவே ஒரு ஒப்பந்தம் இருக்குது, அதுல பிரச்சனை. லெபனானுக்குள்ள அட்டாக் பண்ண முடியாது, அமெரிக்கா வந்து குறுக்க நின்றுகிட்டு இருக்கிறான். இப்ப மூன்றாவதாக யமன் முனையில ஒரு யுத்தத்தை ஆரம்பிப்பதற்கு தயாராகிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. யமன்ல இருக்கக்கூடிய ஹவுதீஸ் குழுவை இலக்கு வைத்து தாக்குதல்களை நடக்க போகிறோம், அதற்குரிய திட்டங்களை வகுத்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி இன்றைக்கு இஸ்ரேலுடைய ராணுவத்தை மேற்கோள் காட்டி இஸ்ரேலுடைய சேனல் 14 செய்தி வெளியிட்டிருக்கிற அதே நேரத்தில் அந்த ஹவுதீஸோட எங்களுக்கு தீர்க்க வேண்டிய கணக்குகள் இருக்கிறது, அவர்கள் எங்கள் மீது நடத்திய தாக்குதல்களில் பாரிய அழிவுகள் ஏற்பட்டிருக்கிறது. எனவே ஹவுதீஸுக்கு எதிரான ஒரு தாக்குதலை தொடங்க போகிறோம், அதில் ஹூத்திகளுடைய தலைவர்களையே நேரடியாக இலக்கு வைக்க இருக்கிறோம் என்கிற செய்திகளையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவமும் இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சரும் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகள் மேற்கோள் காட்டப்பட்டிருக்கிறது. எனவே இஸ்ரேல் அடங்க மறுக்கிறது, அடுத்ததாக யமன்ல ஒரு யுத்தத்தை ஆரம்பிக்க போகிறது என்கிற கவலைக்குரிய செய்திகள் வெளியாகி இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. ஆக்கிரமிப்புகள் ஓய வேண்டும், ஆக்கிரமிப்பாளர்களும் ஓய வேண்டும் என்ற உயரிய பிரார்த்தனைகளோடு ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக வாகிறது.